நாமெல்லாம் நெனச்சிட்டுருக்கோம், டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு. ஆனா, அது உண்மை இல்லங்க. டைட்டானிக் கப்பல் ஆக்சிடென்ட்ல மூழ்கல. அது ஐஸ்பெர்க்ல மோதுச்சுன்னு தான் நம்மலாம் நம்பிட்டுருக்கோம். ஆனா, அது ஒரு முழுமையான உண்மை இல்ல. அதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1912ல உலகத்திலேயே பிக்கஸ்ட் ஷிப்பு அப்புறம் அன்சிங்கபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அன்சிங்கபிள்னு சொல்ற ஒரு கப்பல் எப்படி ஃபர்ஸ்ட் வாயேஜ்லயே மூழ்கியிருக்கும்? அப்படிங்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அந்த கப்பல் மூழ்கி போனதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்பெர்க் மட்டும் காரணம் கிடையாது. ஷிப்ல ஆல்ரெடி ஃபயர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்கங்க. கோல் ஃபயர் வீக் ஆயிருக்கும். அதனால தான் அந்த இம்பேக்ட்ல தான் ஷிப் வந்து சீக்கிரமா உடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இத வச்சுலாம் பார்க்கும்போது, டைட்டானிக் கப்பல் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டே கிடையாது. ஒரு கவர் அப் ஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருந்துட்டு தாங்க இருக்கு. ஹிடன் ட்ரூத்லாம் வெளிய வந்துச்சா என்ன? அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும்.